பெரியாருக்கு பிராமணர்களை பிடிக்காது. ஏன்னா அவர்கள் வந்து தங்களை விட மேலே இருக்காங்க அப்படிங்கிற ஒன்று. இவர்கள் ஆதிக்க சாதியினராக இருக்காங்க, இவர்களையுமே அடக்கக்கூடிய சாதியாக ஒரு மேலே வந்து ஒரு வர்ணத்தில் இருக்காங்க. அப்போ அவங்கள போட்டு பொழக்கணும் அப்படிங்கிறத பெரியாரோட நோக்கமே தவிர கீழே இருக்கவங்கள கை தூக்கிடணும்னு ஒரு நாளும் ஒரு கவலையே பட்டதில்லை. இதுதான் அரசியல், வேற ஒன்றுமே கிடையாது. இதை வந்து இப்போ அண்ணன் சீமான் அவர்கள் விளங்கிக்கிட்டார். ஏன்னா ஆரம்ப காலத்தில் அந்த பெரியார் படிப்பகம், பெரியார் நூலகம்னு எல்லா பக்கமும் வச்சு இவர்களோட கருத்தை மட்டும் அப்படியே கொடுத்து கொடுத்து வளர்த்துட்டாங்க. தமிழகம் முழுக்க வந்து பெரியாரோட கருத்துக்களை வந்து பரப்பிட்டோம்னு பெரியார் ரொம்ப ஒரு மனித புனிதர் மாதிரி காட்டிட்டாங்க. அதான் நான் சொன்னேன், ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிட்டாங்க. பெரியார்னாலே வந்து ஒரு புனிதமான மனிதர், ஒரு அவரை மாதிரி ஒரு மனிதர் பிறக்கிறதே அரிது. அதான் நான் சொன்னேன், அவர் பிறந்ததுக்கு அப்புறம் தான் நாகரிக பண்பாடே தோன்றுச்சு. இல்லைன்னா எல்லாம் காட்டு மிராண்டியா காட்டுவாசியா வேட்டையாடிட்டு இருந்திருப்போம் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டாங்க. அதில் பாதிக்கப்பட்டவர் தான் அண்ணன் சீமான். இந்த கொரோனா வந்தப்போ எல்லாருக்கும் பாதிச்சது பார்த்தீங்களா? அந்த மாதிரி இந்த கொரோனா பாதிக்கப்பட்ட எல்லாரும் தான் அந்த திராவிட கழகத்தினர். அதுலேருந்து அண்ணன் மீண்டு வந்துட்டாருன்னு சந்தோஷப்பட வேண்டியதான். இல்லைன்னா அவரும் ஒரு சோம்பி மாதிரி எல்லாத்தையும் கடிச்சிக்கிட்டு இருக்கவர். இது வந்து ஒரு சோம்பி நோய். திராவிடங்கிறது ஒரு சோம்பி நோய் மாதிரி தான். அது போய் கடிக்க கடிக்க எல்லாருமே சோம்பியாக மாறிடுவாங்க. அண்ணனும் ஒரு காலத்தில் சோம்பியாக இருந்தார், இப்போ குணமாகி திருந்திட்டாருன்னு நம்ம எடுத்துக்க வேண்டியதான்.